விக்கி ப்ரோ ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கடக லக்னம். கடக லக்னத்துக்கு புதன் எங்க இருந்தா என்ன பலன் அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் நம்பர் 19/6 புதன். ஓகே, கடக லக்னத்துக்கு புதன் எங்க இருந்தால் என்ன பலன்? கடக லக்னம் புதன் எப்போதுமே லக்னத்துல திக்பலமா இருப்பாரு. லக்னத்துல இருக்கலாமா? இயல்பா இருக்க சும்மா அப்படி இருக்கிறாருங்க புதன். இந்த புதன் நல்ல பலனை செய்வாரா? லக்னத்துல புதன் இருக்கிறது அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர். எந்த லக்னத்துக்கு புதன் இருந்தாலும் அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர். மேஷ லக்னத்துக்கு புதன் லக்னத்துல இருந்தா கிரிமினலான அறிவை பயன்படுத்துறாரு. மிதுன லக்னத்துல புதன் இருந்தா திக்பலமா. இந்த திக்பலம்ன்றது லக்னத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை இந்த புதனுடைய ஆதிபத்தியத்துக்கு ஏத்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த புதனுடைய நிலை எப்போங்க? ஓகே, லக்னத்துல புதன் இருந்தா சூப்பருங்க, நல்லதுங்க, சூப்பர். எப்பங்க? இந்த புதனோட தான் ஒரு டிராவல் ஆவார் சூரியன். சந்திரன் இங்க இருக்கிறாரு, வளர்பிறை, லக்னாதிபதி திக்பலம். லக்னாதிபதியா இல்லைனாலும் கூட சந்திரனும் புதனும் கேந்திரமாக 4, 7, 10ஆம் இடத்துல இருக்கும்போது புதனுக்கு கூடுதலான பலம் கிடைக்கும். ஓகேங்களா? இங்க வந்துடுறாரு, லக்னாதிபதி நீச்சம், ஆனாலும் வளர்பிறை சந்திரன் தான், பெரிய மோசம் இல்லை. இங்க இருக்கிறாரு. ஓகே, இங்க இருக்கும் போது இப்ப மறுபடியும் நம்ம புதனுக்கு தான் வருவோம். ஏன்னா இந்த புதனுடைய பவரை எப்படி கூட்டுறது? சரிங்க, இங்க சந்திரன் நீச்சம், ஆனா ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன் தான் வளர்பிறை சந்திரன். ஒளி பொருந்திய சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரனுடைய வீட்டில் புதன் ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாரு. இயல்பாக புதனுக்கு சந்திரனை பிடிக்காது அப்படின்ற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க நல்ல ஒளியை நோக்கியே வந்துடுறாரு. இந்த இடத்துல புதனுக்கு சந்திர அதியோகம் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த சந்திர அதியோகம் உங்களுக்கு தெரியணும். எந்த இடத்துலையும் ஒரு சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம், சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடத்துல வரக்கூடிய சுப கிரகம் சந்திர அதியோகத்தை அடையும். ஓகேங்களா? இது மைண்ட்ல வச்சுங்க. கிரகம் சந்திர அதியோகத்தை அடையும். அப்போ இந்த இடத்துல 6ஆம் இடம் புதனுக்கு ஒளி சந்திரனுடைய வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் சந்திர அதியோகத்தில் இந்த இடத்துல சந்திரன் வராரு. இது மிகப்பெரிய உன்னதமான நிலை. லக்னமும் லக்னாதிபதியும் நேரடியாக லக்னத்தோடு தொடர்பு கொண்டு லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் கூடுதல் சுப நிலையை அடைகிறாரு. இது 8ல் போய் மறைஞ்சிடுறாரு, ஆனாலும் பௌர்ணமி சந்திரனாக இருக்காரு, லக்னத்துக்கு சுபத்துவம் கிடைக்குது. இந்த இடத்துல இந்த 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த ஜாதகரை பிறந்த இடத்த விட்டு தள்ளி கொண்டு போவார். இதை விடுங்க, இந்த புதன் தசையை பத்தி நம்ம பேச போறோம். இந்த புதனுடைய தன்மை எப்படி கூடுதலாகுது. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் இந்த சந்திரனுடைய ஒளிக்கேற்ப அதீத பலனை, அதிகமான புத்திசாலித்தனத்தை, 12ஆம் 3ஆம் பாவகத்தினுடைய ஆதிபத்தியத்தை லக்ன பாவகத்தின் வழியாக செய்ய போறாரு. ஜாதகர் வெளிநாட்டுக்கு போவாரு, வெளி மாநிலத்துக்கு போவாரு. சாஃப்ட்வேர், கணக்கு, கணிதம், அக்கௌண்ட்ஸ், ஜோசியம், விண்வெளி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு இந்த ஜோதிடர் இந்த ஜாதகர் புதனுடைய துறைகள்ல அதீத சுபநிலையை அடைவாரு. இந்த புதனுக்கு இன்னும் கூடுதல் நல்லதை எப்படி கொடுக்க முடியும்? இங்க குரு இருக்கிறாரு, இந்த குருவினுடைய பார்வை கூடுதலா இங்க சுக்கிரன் இருக்காரு. இவர் 100% புதனுடைய துறையில தான் இருப்பார். ஓகேங்களா? ஆனா நான் உள்ள போட்டா இது மறைஞ்சிருமே, ஃப்ரேம் மறைஞ்சிருமே இல்லையா? ஆமாவா? ஓகே, இந்த புதன் கூடுதல் சுப அமைப்பை அடைகிறாருன்றதுனால புதன் சம்பந்தப்படக்கூடிய துறைகள்ல புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை இவங்கள வெளியில வைக்கும். ஓகேங்களா? சனி தசை கூட 8ஆம் அதிபதி தசை தான், ஆனா சனிக்கு சுபத்துவ நிலை வரணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சனி இங்க வச்சிருங்க. இவர் பிறந்த இடத்த விட்டு வெளியில இருப்பாரு. எப்படிங்க பிறந்த இடத்த விட்டு வெளியில இருப்பாரு? சனி ஜாதகத்துக்கு 8ஆம் அதிபதி, சனி தசை 8ஆம் அதிபதி, புதன் தசை 12ஆம் அதிபதி, சுக்கிரன் இங்க கடக வீட்டுல இருக்காரு, சர வீட்டுல இருக்காருன்றனால பிறந்த இடத்தை வச்சு பிறந்த நாட்டை விட்டு வெளியில வச்சிருக்கோம். சரி, இப்போ இந்த புதனுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் சுபத்துவத்தை பார்த்துட்டீங்க. இப்போ இதே லக்னத்துல இருக்கிற புதன் எப்ப கெடுதலை பண்ணுவாரு? அவர் முதல்ல கெடுதல் பண்றதுக்கு அவர் இணைய வேண்டியது இந்த அமாவாசை சந்திரனோட. ஓகேங்களா? இந்த அமாவாசை சந்திரனோட சேரும்போது இந்த இடத்துல அவர் திக்பலம்னாலும் புதன் கடுமையான எரிச்சலான நிலையில பாபத்துவமான விரைய ஆதிபத்தியத்தை செய்ய ஆரம்பிப்பாரு. புதன் தசையில என்ன பண்ணுவாரு? லக்னாதிபதிய இந்த மாதிரியான விஷயங்கள்ல 12ஆம் பாவகம், ஷேரு, அது இதுன்ற மாதிரியான விஷயத்துல ஆர்வத்தை காட்டி கடுமையான இந்த அமைப்புகளை பண்ணுவாரு. கூடுதலா இவர் பத்திரம் வாழ தகுதி இல்லாத ஒருத்தர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் ஜாதகம். கடுமையான இதுல இன்னொன்னு போட்டுக்கலாமே, ராகுவையோ கேதுவையோ போட்டுக்கங்க, எதை போட்டாலும் மோசம்தான்.
இவர் என்னங்க லக்னத்தில் லக்னாதிபதி வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. இந்த ஆட்சியாக இருக்கிற லக்னாதிபதி இப்படி போய் இருக்கிறீங்கன்னா சனி தசை குடும்ப வாழ்க்கையை கடுமையாக டிஸ்டர்ப் பண்ணும். கல்யாணம், குடும்பம், நட்பு அத்தனையும். புதன் தசை இருக்கிற இடத்த விட்டு தள்ளி கொண்டு போய் அதுவும் விரயம், தேவையில்லாத விஷயங்கள். அப்படியே நல்லா இருந்தால் கூட இந்த இடத்துல புதன் தசை தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு பண்ணி நஷ்டத்தை அடைய வச்சு, கேது சுக்கிரன் எல்லாம் வச்சு வாழ்நாள் முழுக்க ஏன் உயிரோடு இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஜாதகமாக இதே புதன் தசை மாற்றும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் புதன் 2ஆம் இடத்துல வராரு. இந்த நிலை புதனுக்கு ரொம்ப பிடிச்சமான வீடு. புதனுக்கு எப்போதுமே இந்த சிம்ம வீடு வந்து அதிகமாக பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அது அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீடுன்றனால எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த புதன் ஓரளவுக்கு நல்ல தன்மையில் வச்சுருப்பார். மலேசியாவோட ஒரு 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 தனியார் வானொலியோட அறிவிப்பாளர். இப்போ அவங்க வந்து அந்த ரேடியோவில் இல்லை. அவங்க மிதுன லக்னம். இந்த இடத்துல புதன் வந்து 3ஆம் இடத்துல இருப்பார், சனி 3ஆம் இடத்துல இருப்பார். இந்த புதன் தசை முழுக்க அந்த வானொலியில் அவங்க குரல் கொடி கட்டி பறந்துச்சு. ஏர்போர்ட்லலாம் அவங்க குரல் தான் கேட்கும். யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். அப்போது இந்த குரல் கொடுத்தது மிதுன லக்னத்துக்கு அவங்களுக்கு இந்த புதன் 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் வேற எந்த சுபத்துவமும் உள்ள இவங்க சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். சில விஷயம் பர்சனலாக பேசினப்ப ஆமாம் நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. இங்கே புதன் உச்சம்ங்க. இங்கே புதன் உச்சமாக இருக்கும்போது லக்ன சுபத்துவம் கூடுதலாக இருந்தால் இந்த இடத்தினுடைய கணிதம், படிப்பு, புத்திசாலித்தனம், அக்கௌண்ட்டு, ஆடிட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, வேற என்னது ஏஐ மாதிரியான விஷயம், ரோபோட்டிக் மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான புத்திசாலித்தனம், வானியல் சார்ந்த விஷயங்களை இந்த புதன் தசை கொடுக்க ட்ரை பண்ணோம். அப்பவும் இருக்கிற இடத்த விட்டு வெளியே கொண்டு போய் தான். ஓகேங்களா? இங்கே இருக்கலாமா? இங்கே சூப்பராக இருக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நட்பு வீட்டில் இருக்காரு, கேந்திரத்தில் இருக்கிறாரு, 10ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றாரு. ஒருவேளை செவ்வாய் 10ல் இருந்தாருன்னா இவர் தான் அந்த சைபர் செக்யூரிட்டி மாதிரியான விஷயங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி இடத்துல வரும். லக்னாதிபதியினுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, ஏன் இந்த லக்னாதிபதிக்கு நீங்கள் சூரியனை போட மாட்டீங்கன்னா புதன் நகர சூரியன் நகரணும், இல்லைனாக்கா ரோங்காக போகும் சாட்டு. ஓகே, இப்படி இருக்கும்போது இது ஒரு வகையில் நல்ல ஜாதகம் தான். ஓகே, இப்போ இங்கே வந்துடுறோம். இந்த இடம் ஒரு வித்தியாசமான இடங்க. 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சில விதிகள் இருக்கு. இந்த செவ்வாய் இப்படி இருந்தாருன்னா, இந்த சந்திரன் இப்படி இருந்தாருன்னா இந்த புதன் நல்ல பலனை செய்வார். இந்த செவ்வாய் இப்படி இருந்தாருன்னா, இந்த சந்திரன் இப்படி இருந்தாருன்னா இந்த புதன் கடுமையான கெட்டதை பண்ணுவார். என்னங்க ரெண்டுக்கும் வித்தியாசம்? இங்கே இருக்கும்போது உச்ச செவ்வாயுடைய வீட்டில், ஆனால் கூட செவ்வாய்க்கு இங்கே பார்வை இருக்கும், உச்ச செவ்வாயுடைய வீட்டில் இருப்பார். ஆனால் இங்கே வரும்போது ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையில் இருப்பார். இந்த பார்வை அவரை ட்ரிகர் பண்ணோம். ட்ரிகர் பண்ண உடனே 5ஆம் பாவகத்தினுடைய நெகட்டிவ் என்னது? அதிர்ஷ்டத்தை நம்பி 12ஆம் அதிபதியில் அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த 40ல் இதை பண்ண ஜெக்பாட் வருது, இது வருது, அது வருதுன்னு சொல்ல கேட்காம 17 வருஷமும் இதை நம்பியே வண்டி ஓடி நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்போ இவர் எப்போங்க நல்லது பண்ணுவார்? இப்படி வச்சு செவ்வாய் ஆட்சியாகி மங்கள யோகத்தில் வந்து கூடுதலாக குரு இப்படி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான இடத்துல வரும்போது லக்னத்துக்கு மங்கள பார்வை, லக்னாதிபதி உச்சம், லக்னத்துக்கு குரு பார்வை, புதனுக்கும் குருவோட பார்வைன்ற காரணத்தினால இந்த புதன் தசை உண்மையிலேயே எலான் மஸ்க் மாதிரி சம்பாதிக்க வைக்கும். சும்மா ஒரு ஷேர் எரிச்சின்றதுங்க, ட்ரில்லியன் மில்லியன் பேசிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் இந்த புதன் பண்ணுற வேலைங்க. ஒரே புதன் சுபத்துவம் கூட என்ன சுபத்துவம்? குருவோட 9ஆம் பார்வை, உச்சனுடைய வீடு, பூர்ண சந்திரனுடைய அதியோகம், லக்னத்துக்கு கூடுதல் குரு சுக்கரனுடைய பார்வை. இவர் லக்ஸரியை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்தவர்ன்றனால இந்த ஜாதகத்துக்கு இந்த புதன் தசை நல்லது பண்ணும். ஓகேங்களா? இப்போ புதன் இதே அமைப்பில் புதன் இங்கே வராரு. இது ஒரு வகையில் மறைமுகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா 2 வீட்டுக்கும் கேந்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ முதலில் அவர் 12ஆம் இடத்தை பலனை செய்யணும். இங்கே சந்திர அதியோகம் இருக்கக்கூடிய அமைப்புகளில் 6ஆம் பாவகம் அடுத்தவருடைய பணம், இதுலேயும் வரும் அடுத்தவருடைய பணம், வேலை அமைப்புகளில் ஒரு மாதிரியான விஷயங்கள், நீங்களே வந்து அந்த சிக் பேங்க் மாதிரியான காசு போட்டு காசு பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். இங்கே இருக்கலாமா? இங்கே இருக்கலாம். ஆனால் என்ன, இந்த உச்சனோடு டிகிரி அமைப்பில் டிஸ்டன்ஸில் வரணும், இல்லைன்னா சந்திரன் இப்படி வந்துடணும். இந்த அமைப்புகளில் பெரிய கெடுதலெல்லாம் இருக்காது.
இங்கே புதன் தசை ஓரளவுக்கு நல்ல பலனை செய்யும். 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருன்றனால திருமணம் சார்ந்த அமைப்புகள்லாம் வயசுக்கு ஏற்ற மாதிரி 5 வயசுல வரக்கூடிய புதன் திருமணத்தை கொடுக்க மாட்டார். இதையும் யோசிக்கணும். ஆனால் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய புதன் புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு. இந்த டிவைஸ் மாதிரியான விஷயங்கள்ல கண்டுபிடிக்கிறத கொடுப்பாரு. இந்த எக்ஸல் மாதிரியான விஷயங்கள்ல எக்ஸ்பர்ட்டாக மாற்றுற விஷயத்த பண்ணுவார். இங்கே புதன் வராரு. இங்கே புதன் வரும்போது இங்கே வச்சிடும். ஓகே, இங்கே புதன் வரும்போது சந்திர அதியோகத்தில் இருக்காரு. 12ஆம் அதிபதி 8ல் இருக்காரு. கண்டிப்பாக குறுக்கு வழியில் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலான்ற மாதிரியான விஷயத்த லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் லக்னம் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் இவருக்கு எந்த விதமான பாபத்துவம் இல்லாத நிலையும் ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த புதன் தசை நல்லாயிருக்கும். உச்ச சனியின் வீட்டில் இந்த புதன் நல்ல பலனை செய்வார். ஒருவேளை இப்படி வராரு, இந்த புதன் ட்ரிகர் ஆவார். இந்த சனியோடைய நிலையை பொறுத்து இந்த புதன் இங்கே பாபத்துவம் மட்டும் அதிகமாக இருக்குது. கூடுதலாக இந்த செவ்வாய் அங்கே வந்துடுறாருன்னு வைங்க. இந்த செவ்வாய் அங்கே வந்துடுறாரு. புதன் சனி செவ்வாயோடைய பார்வையில் இருக்காருன்றனால இங்கவும் தேவையில்லாத முதலீடுகள், தேவையான விஷயங்களில் இன்வால்வ் பண்ணி இந்த 17 வருஷமும் கடுமையான விரயத்தை நஷ்டத்தை சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த ஜாதகர். என்னங்க, லக்னாதிபதி நல்லா தானே இருக்காரு, சுக்கிரன் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, ஆனால் தசையில் விரயம் தான் நடக்கும். இந்த விரயத்துக்கு தான் 9ல் இருக்காரு. அப்போ விரய வீட்டு பலனை தான் கடுமையான அமைப்புகளில் நஷ்டப்பட்டு கடனை வாங்கி விரயம், கடன் செய்து விரயம், தொழிலால் விரயம் செய்கிறது, நோயால் விரயம் செய்கிறது, இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஆனால் நோய் கடுமையான அமைப்பில் வரணும்னா இப்படி இருக்கணும். நோய் கடுமையான அமைப்புகளில் இருக்கணும்னா இந்த இடத்துல சந்திரன் வரணும். ஆமாம், இப்படி இருந்தாருன்னா தான் நோய் வரும். சந்திரன் இங்கே இருந்தாருன்னா அவ்வளோ பெரிய நோயெல்லாம் வராது. லக்னாதிபதி குரு சுக்கிரன் பார்வையில்ன்றனால இங்கே இதெல்லாம் வராது. இங்கே இருந்தாருன்னா நோய் வரும், நோயால் விரயம்ன்ற மாதிரி வரும். சரிங்களா? இங்கே புதன் நீச்சம், ஆனால் நீச்ச பங்கம் ஆனாலும் 2 வீட்டுக்கும் கேந்திரத்தில் இருப்பார். முதல்ல நீச்ச பலனை தான் செய்வார். இதில் அவருக்கு எந்த வகையான இங்கே சரி குரு இல்லை, குரு லக்னத்தை நீச்சனுடைய வீட்டில் நீச்சம்னு வச்சுக்கோங்களேன். இந்த புதன் இயல்பான விஷயத்த தந்தைக்கு விரயம், தந்தையால் விரயம், ஏன்னா இங்கே ஆகாது. இவருக்கு லக்னத்தை பிடிக்காது, சந்திரனை பிடிக்காது. இதே சந்திரன் ஒருவேளை இப்படி இருந்தாருன்னா இங்கே தந்தையால் லாபம், அப்படி சுபத்துவனா நல்லது, பாவத்துவனா கெட்டதுங்க, அவ்வளோதான் ஜோசியமே. ஓகே, இந்த இடத்துல சூரியன் வந்துடுறாரு. இதை வேற நோட்டீஸ் பண்ணுவீங்க. சுக்கிரன் இங்கே போ, இங்கே இந்த இடத்துல இது ஒரு பௌர்ணமி சந்திரன். விரையாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த விரையாதிபதி 10ஆம் இடத்துலன்னும் போது இந்த புதன் தசை நல்லா தான் இருக்கும். ஏன்னா சந்திர அதியோகம், இந்த சந்திர அதியோகம்ன்ற ஒன்று புதனை போதுமான அளவுக்கு நல்லது செய்ய வைக்கோங்க. இங்கே புதன் இருந்தாலும் அட்டகாசமாக இருப்பார். பரிவர்த்தனை 12ஆம் இடத்துடன் வரும். சந்திர அதியோகம் லாபத்தில் இருக்கார். விரையாதிபதி லாபத்தில், 3ஆம் அதிபதி லாபத்தில், நல்ல கல்யாணம், நல்ல வாழ்க்கை. புதன் வரும் முதல்ல கல்யாணம் சம்மந்தப்படுற விஷயம்னு வரும். இங்கே இருக்கார். ஓகே, இந்த இடத்துல இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சனி பார்வை இந்த இடத்த ஒரு பேராசை மிக்க ஒருத்தராக மாற்றும். குருவோட தொடர்பு இல்லாமல் இந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது சந்திராதியோகம்லாம் இருக்கக்கூடாது. இப்படி வச்சுக்குவோம். சந்திராதியோகம்லாம் இருக்கக்கூடாது. லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனாகவே இருக்கிறாரு. லக்னத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இந்த புதன் 12ஆம் இடத்தினுடைய நெகட்டிவ் பண்ணுவார். ஏன்னா 8ஆம் அதிபதியோட பார்வையில். இப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான சுபத்துவ பாபத்துவ அப்படி மிக்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகும். கடக லக்னத்துக்கு புதன் எங்கே இருந்தால் என்ன மாதிரியான பலன் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த இங்கே பார்த்தோம். அடுத்த கிளாஸில் கடக லக்னத்துக்கு கேது எங்கே இருந்தால் என்ன பண்ணுவாருன்ற மாதிரியான விஷயத்தை பார்ப்போம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.